பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். 2 ராஜாக்கள் 3 அதிகாரம் 18ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 3:18. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்களுடைய கையில ஒப்பு கொடுப்பார். வேத வசனத்தை நான் வாசிக்கும் போது ஏதோம் ராஜாவும் இஸ்ரவேல் ராஜாவும் யூதாவும் ராஜாவுமாக மோவாபியரோட கூட யுத்தம் பண்ணும்படி போகிறார்கள். 3 நாளாய் அவளுக்கு அவளோட கூட இருக்கிறதான மிருகஜீவன்களுக்கு தண்ணீர் இல்லாமல் வனாந்தரத்தில் அலைந்து தெரிந்தார்கள். அப்போது அவர்கள் ஒருவர் சொல்லிக் கொள்கிறார்கள், கர்த்தர் நம்மை அந்த மோவாபியுடைய கையில ஒப்பு கொடுக்கதான் இங்கு வரவழைத்தாரோ, தண்ணீர் இல்லையே, தண்ணீர் தாகத்தினால நாமும் நம்முடைய மிருகஜீவன்களை செத்து போவோமோ என்று பயந்தார்கள். அப்போது அங்கு யூதாம் ராஜாவாகி யோசபாத்தை கேட்கிறாரு, இங்கே கர்த்தரின் தீர்க்கதரிசி யாரும் இல்லையா? நான் விசாரிக்கலாமே. ஒருவர் சொல்கிறாரு, எலியாவின் கைகளில் தண்ணீர் வார்த்த எலிசா இங்கதான் இருக்கிறாரு என்று சொல்லி அந்த எலிசாவிடத்துல போய் தன்னுடைய காரியங்களை சொன்ன போது எலிசா சொல்கிறாரு, இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மழையை காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்களுடைய மிருக ஜீவன்களும் குடிப்பதற்கு தண்ணீர் அந்த வாய்க்கால் நிரப்பப்படும். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரின் கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுப்பார் என்பதாக. பிரியமானவர்களே, இங்க நம்ம வாசிக்கிறோம், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், அது நிறைவேற வேண்டுமா? நீங்க என்ன செய்ய வேண்டும்? இந்த வனாந்தரத்துல வாய்க்கால்களை வெட்ட வேண்டும், இந்த பள்ளத்தாக்குல வாய்க்கால்களை வெட்ட வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருவேளை வயல்வெளியில வாய்க்கால்களை வெட்டுவோமானா கூட தண்ணீர் ஊற வாய்ப்பு இருக்குது. இது வனாந்தரமான இடம். அந்த வனாந்தரத்துல வாய்க்கால் வெட்டுவதே கடினம். அப்படி ஒருவேளை வெட்டினாலும் தண்ணீர் இல்லாவிட்டா என்ன செய்வது என்று சொல்லி அவள் சந்தேகப்படவில்லை. எலிசா என்ன சொன்னாரோ அதை அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். அவர் என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யுங்கள் என்று அன்றைக்கு மரியாள் அவருடைய வேலைக்காரல பால் சொன்னார். அப்படியே அவர்கள் செய்த போது தண்ணீர் இல்லாத, திராட்சரசம் இல்லாத அந்த குறைவுகளை நீக்கி சீசர்கள் இயேசு என்ன சொன்னாரோ அதன்படி அந்த கல்யாண வீட்டுல உள்ள வேலைக்காரர்கள் செய்த போது புதிய திராட்சரசத்தை ஆண்டு உறங்கே வர பண்ணினார் என்று வாசிக்கிறோம். அதே போல இங்க எலிசா சொல்கிறாரு, உங்களுக்கு தண்ணீர் வேண்டுமானா இந்த வாய்க்கால்களை வெட்டுங்கள். அது ஒரு சந்தேகத்துக்குரியதான காரியமாக நான் நினைப்போமானா, ஐயோ காற்று இல்லை, மழை இல்லை, இது வனாந்தரமான இடம், இந்த குழி வெட்டுனா பள்ளம் வெட்டுனா எப்படி தண்ணீர் வரும் என்று மனித யோசனையின்படி யோசிப்போமானா நிச்சயமாகவே தண்ணீர் வர வாய்ப்பு இல்லை, தாகம் தீர்க்க வாய்ப்பு இல்லை. ஆனா எலிசா சொன்ன வார்த்தையின்படி வாய்க்கால்களை வெட்டுவார்களானா தண்ணீர் நிரப்பப்படும். அது காரணம், அது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அதே போல ஜனங்கள் அந்த பள்ளத்தாக்குல வாய்க்கால்களை வெட்டினார்கள். வெட்டின போது அவளுக்கு தண்ணீர் நிரம்பி வந்தது. தண்ணீரை குடித்தார்கள், மிருகஜீவன்களை குடித்தார்கள். மோவாபியரை கர்த்தரோட கையில ஒப்பு கொடுத்தார். எப்படி ஒப்பு கொடுத்தார் தெரியுமா? அடுத்த நாள் காலையில மோவாபியர் பார்க்கும்போது அந்த பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரா நிரப்பப்பட்டதே, சூரியன் தண்ணீர்ல பட்டது அது அவர்களுக்கு ரத்தமாக தெரிந்தது. அப்ப அந்த மோவாபியர் சொல்கிறார்கள், அந்த ஏதோம் ராஜாவும் இஸ்ரவேல் ராஜாவும் யூதாவும் ராஜாவும் மாறி மாறி வெட்டி செத்து போனாங்க, அந்த இடம்லாம் ரத்தமாய் கிடக்குது, நம்ம கொள்ளையிட வாருங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆயுதங்களை கழற்றி வைத்து விட்டு வந்தார்கள். இந்த 3 ராஜாக்களுடைய சேனையும் மோவாபியரை முறியடித்தார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். இது கர்த்தரால் வந்ததான காரியம். இது ஆண்டுடைய பார்வை அற்பமான காரியம். இதை கேட்கிற அறிவர் தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கூட ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு நன்மை செய்யும்படியாக ஆண்டவர் எதிர்பார்த்து இருக்கிறார். ஒருவேளை சூழ்நிலைகள் பாதகமாய் காணப்படலாம், வாழ்க்கை வனாந்தரமாய் காணப்படலாம், எதிர்பார்க்கிற காரியம் வாய்க்க கூடாதபடிக்கு எதிர்காற்றாய் காணப்படலாம், எந்த விதத்திலும் நம்பிக்கை அற்றதான ஒரு சூழ்நிலையாக காணப்படலாம். அந்த ஆண்டவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய அவர் வல்லவராய் காணப்படுகிறார். அது ஆண்டவருடைய பார்வைக்கு அற்ப காரியம். நீங்க ஒருவேளை இது நடக்குமா நடக்காது அப்படின்னு யோசிப்பீங்களா? ஆண்டவரால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. எரேமியா
32:27 வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? நான் மாம்சமா இருக்கிற எல்லாருக்கும் தேவன். ஒருவேளை என்னை சேவிக்கிறவர்களுக்கு நான் தேவன், என்னை மறுதலிக்கிறவர்களுக்கு நான் தேவன், என்னை ஆராதிக்கிறவர்களுக்கு நான் தேவன், தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு நான் தேவன். பாருங்க, அதனாலதான் எல்லாருக்கும் ஆண்டவர் நல்ல சாப்பாடு கொடுக்கிறாரு, நல்ல காற்றை கொடுக்கிறாரு, நல்ல சூரிய வெளிச்சத்தை கொடுக்கிறாரு. வேதத்துல வாசிக்கிறோம், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் சூரியனை முளைக்க பண்ணி எல்லாருக்கும் மழையை கொடுக்கிறார் என்பதாக. ஆண்டவரை மறுதலிக்கிறவர்களுக்கும் அவர் தான் தேவன், ஆண்டவரை சேவிக்கிறவர்களும் அவர் தான் தேவன், ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவர் தான் தேவன். தேவனே இல்லை அப்படி சொல்லி மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறவர்களுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். காரணம், அவர்களுக்கு அவர் சுவாசத்தை கொடுக்கிறார், அவர்களுக்கு அவர் ஆகாரத்தை கொடுக்கிறார், அவர்களே அவர் நடத்துகிறார், பாதுகாக்கிறார். விபத்துகள் இல்லாம, ஆபத்துகள் இல்லாம, வறுமை இல்லாம அவர்களை பாதுகாக்கிறார். அவர்களுக்கும் தேவனாய் கர்த்தர். இங்க வாசிக்கிறோம், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்பதாக இறைமை சொல்கிறாரு. அந்த 32:17 உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. என்னை கேட்கிற அருமை தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவரால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. நீங்க ஒருவேளை இது ஆண்டவரால் ஆகுமா, இது கஷ்டமான காரியம் அல்லவா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆண்டவருக்கு அது அற்ப காரியம், ஆண்டவரால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக உங்களோட அவர் பேசி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படியாக அவர் சொல்லுகிறார். அதை நம்பிக்கையோட கூட செய்வோமானா, கேள்வி கேட்காம அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நம்ம செய்வோமானா நம்முடைய வாழ்க்கையில ஒரு மேன்மை உண்டாகும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும், அற்புதங்கள் நடைபெறும். நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில தந்து நம்மை மகிழ பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை கடன் பாரத்துல, ரொம்ப நெருக்கடியான சூழல்ல, ஒரு மோசமான சூழல்ல நீ தள்ளப்பட்டிருக்கலாம், வியாதியின் காரணத்தினாலே மரணத்தின் விளிம்பில காணப்படலாம். உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்க அவர் நல்ல தேவனா இருக்கிறார். அந்த சுகத்தை கொடுக்க அவருக்கு அற்ப காரியம். மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராய் காணப்படுகிறார். தப்பி பிழைப்பு என்கிற நம்பிக்கை அற்ற சூழ்நிலை கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்களான்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவர். அந்த வியாதி ஆண்டுடைய பார்வைக்கு அற்ப காரியம், இந்த பிரச்சனை ஆண்டுடைய பார்வைக்கு அற்ப காரியம், இந்த நெருக்கடி ஆண்டுடைய பார்வைக்கு அற்ப காரியம், இந்த கடன் பாரம் ஆண்டுடைய பார்வைக்கு அற்பமான காரியம். ஆண்டுடைய சமூகத்துல நான் ஜெபிக்க வேண்டும், வாக்கியாளர்களை வெட்ட வேண்டும். உங்களுக்கு குறிப்பிட்ட அந்த காரியத்துக்கு எவ்வளவு பணம் தேவையோ ஒரு கொட்டேஷன் போடுங்க. உங்களோட பட்ஜெட் எவ்வளவு அதை ஆண்டோடு சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு இத்தனை லட்சம் ரூபாய் பட்ஜெட், இந்த பொருட்களை வாங்கணும், இதெல்லாம் கொட்டேஷன் இப்படி இருக்குது, எனக்கு இது கொடுங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டோட சமூகத்துல நீங்க விண்ணப்பம் பண்ணிவிடலான்னா உங்க வாழ்க்கையில் அந்த காரியத்தை செய்ய அவர் வல்லவராய் காணப்படுகிறார். ஒருவேளை ஆண்டவர் சொல்லாத ஒரு காரியத்தை நீங்க ஆண்டவரே இதை செய்யும்னு சொன்னாலோ, அல்லது ஆண்டவர் சொல்லாத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வார் என்று நீங்க நம்பினாலோ அது ஆகாது. அவர் உங்களை என்ன சொல்லுகிறாரோ அதை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வல்லவர். அவர் உங்களை என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், அப்பொழுது அற்புதம் நடக்கும் என்று நான் வாசிக்கிறோம். எலிசா சொன்னாரு, வாய்க்கால் விட்டுங்க தண்ணி நிரம்பும். எலிசா சொல்லாம வாய்க்கால் விட்டா தண்ணி நிரம்பாது. எலிசா சொன்னா அது கீழ்ப்படிந்தா தண்ணி நிரம்பும். நீங்களும் உங்களுடைய மிருகஜீவங்களை குடிப்பீர்கள் என்று எலிசா சொன்னார். விசுவாசத்தோட நம்பிக்கையோட கூட அந்த காரியத்தை செய்தார்கள். ஒருவேளை வனாந்தரத்தில் வாய்க்கால் வெட்டுவது கடினமான காரியம், ஆனாலும் வாய்க்கால் வெட்டினார்கள், தண்ணீர் நிரம்பினது. உங்களுக்காக எதிர்பார்த்தது அந்த காரியத்தை செய்வதற்கு ஆண்டோட சமூகத்துல வாய்க்காலில் விட்டங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை செய்வது எனக்கு இத்தனை லட்சம் ரூபாய் தேவை, இவ்வளவு ரூபாய் தேவை, இவ்வளவு பண உதவிகள் தேவை, ஆண்டோட சமூகம் சொல்லுங்க, ஆண்டவர் இந்த காரியத்தை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லுவீர்களான்னா அது அவருடைய பார்வைக்கு அற்ப காரியம். காற்றை பார்க்க மாட்டீர்கள், மழையை காண மாட்டீர்கள், வாய்க்கால் தண்ணீர் நிரப்பப்படும். அதாவது உங்களுடைய உதவி செய்வதற்கான எந்த ஒரு அறிகுறியுமே இருக்காது, ஆனா அந்த குறிப்பிட்ட காரியம் செய்து முடிக்கப்படும். அவரை நம்புவீர்களான்னா, அவரை விசுவாசிப்பீர்களான்னா அவர் உங்களுக்காக அற்புதங்களை செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அவரால் செய்ய முடிய அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர் என்று அவர் சொல்கிறாரு. நமக்கு அவர் தேவனாய கர்த்தர். அதனால அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த காலவேளையிலும் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக, இந்த காலவேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆச்சரியமான காரியத்தை நடப்பிக்கும்படியாக அவளோடு எதிர்பார்க்கிறார். ஆண்டோட சமூகத்துல ஜெபிப்போமா, நம்முடைய காரியங்களை ஆண்டோட சொல்லுவோமா,
அவர் எல்லாவற்றையும் அதனதின் காலத்துல நேர்த்தியாய் அழகாய் செய்து முடிக்கிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையிலும் அழகான ஆச்சரியமான காரியத்தை செய்ய ஜெபிப்போம். நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கால வேளையிலும் உடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. என் மாம்சமான யாவருக்கும் தேவனே கர்த்தர். உம்மால செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லப்பா. எங்களுடைய வாழ்க்கையில கடினமாய் காணப்படுகிற காரியமும் உமக்கு ஆண்டவரே அது அற்பமாய் காணப்படுகிறது. தாவி சொல்லுகிற காரியத்தை நாங்கள் செய்வோமானா, வனாந்தரமான பாதையா இருந்தாலும் வாய்க்காலில் விட்டுவோமானா தாவி அது தண்ணீரால் நிரப்பப்படும் ஆண்டவரே. காற்று இருக்காது, மழை இருக்காது ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் வெட்டுகிறதான வாய்க்கால் தண்ணீரால் நிரப்பப்படுமே. தாவே உமக்கு சொந்த காரியத்தை செய்யக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த காலவெளியிலும் இந்த வார்த்தையை கேட்ட ஜெபிக்கிற உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அந்த பெரிய அற்புதத்தை ஆண்டவர் நடப்பித்து உடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுங்க. அப்போடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.